கூடிய சீக்கிரமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எலிகளும் என்னோட காலடியில விழுந்தாகணும். உனக்கு ஏதாவது உதவி செய்யவா? என்ன நடக்குது கீழே? ஏதோ பிரச்சனை இருக்கு. லட்டு போயிடுச்சு. என்னது? டோலு போலு, ஒழுங்கா கீழே இறங்குங்க. என்ன ஆச்சு டோலு போலு? இந்த தண்ணில என்னமோ இருக்கு. ஏதோ உள்ள போச்சு, நாங்க பார்த்தோம். என்ன இது? வேண்டாம், அந்த பசங்களுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஏதோ சும்மா செஞ்சேன். ஆமா, இப்பெல்லாம் எதுக்கு நீ சோகமா இருக்க? என்ன சொல்ல, டோலக்பூர்ல என் சந்ததிகள் ஒருவேளை எங்க சந்ததிகள் ஏதோ பிரச்சனையில இருக்கு. நான் கண்டிப்பா போயாகணும். எப்படி இருக்க நண்பா? நான் உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன் பீம். இங்க ஒரு எலி இருக்கு. இங்க என்னமோ இருக்கு பீம். எல்லா எலிகளும் இப்ப ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பாம்புகளுக்கும் எலிகளுக்கும் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி என் சந்ததிகளை நான் காப்பாத்தி ஆகணும். பாதாள லோகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த நதியிலையும் பாம்புகளும் எலிகளும் திடீர்னு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாங்க உடனே அங்க போய் ஆகணும். வந்துட்டியா? வா, உனக்காகத்தான். தூக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நாம வேற ஏதாவது வழியை தான் கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னா அதுக்கான வழி நமக்கு இவனோட இடத்துலயே தான் கிடைக்கும். மூஞ்சுரே, விநாயகா காப்பாத்து. கவலைப்படாதீங்க குழந்தைங்களா, நான் வந்துட்டேன். நாம இவனை தோக்கடிக்கணும்னா இந்த மகுடியை தான் வாசிச்சாகணும். இந்த யோசனை நல்லா இருக்கு பீம். பீம், சீக்கிரமா அதை அழிச்சிடு. விநாயகருக்கும் மூஞ்சூருக்கும் வணக்கம். இந்த விநாயகர் சதுர்த்திக்காக நீங்க 2 பேரும் எங்க இடத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க உங்களுக்காக சிறப்பான முறையில லட்டு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடலாம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க கிட்ட போய் என் லட்டுவை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே நிக்க சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க ப்ரொஃபசர்? தான் என்னோட இங்கிருந்து அங்க மெஷின். இந்த மெஷினால இங்க இருக்கிற ஒரு பொருளை நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும்.
இது ரொம்ப விசித்திரமான மிஷினா இருக்கு. நான் இந்த மிஷினால என் வீட்டை 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சிட்டேன். அங்க பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே. உங்க வீட்டை மறுபடியும் உங்களால திருப்பி கொண்டு வர முடியுமா? இல்ல, நான் இத திருப்பி கொண்டு வர மிஷினை இன்னும் கண்டுபிடிக்கல. வந்துட்டோம் தலைவா. காலையில இருந்து எங்க போயிருந்தீங்க? நம்ம ப்ரொஃபசர் தூமகேது அங்கிள் அங்கிருந்து இங்க மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. ராஜு, பீம், சுட்கி எல்லாருமே அங்கதான் இருக்கு. ஒரு பொருளை இங்க இருந்து எங்க வேணாலும் நம்மளால மாத்திட முடியும். அந்த மெஷின் கிடைச்சதுன்னா எல்லா லட்டுவையும் என்னால எடுத்துட முடியும். அந்த மெஷினை எப்படியாவது கொண்டு வாங்க. அந்த மெஷினை வச்சு எல்லா லட்டுவையும் காட்டுக்குள்ள அனுப்பிடுங்க. இனிமே எனக்கு எப்பவுமே பசியே எடுக்காது. இவ்வளவு பொருட்களையும் நீ காட்டுக்குள்ள எப்படி கொண்டு வந்த? அங்கிருந்து இந்த மிஷின் எங்க கிட்ட இருக்குன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். அத நாங்க மரத்துக்கு பின்னாடி எங்கேயுமே ஒளிச்சு வைக்கல. இந்த மிஷனோட உதவியால நம்ம வீரர்களை டோலக்பூருக்கு அனுப்பிடலாம். நம்ம ப்ரொஃபசர் கண்டுபிடிச்ச அங்க இருந்து இங்க மிஷினை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அரசு தாக்குங்கள். நீ ரொம்ப சரியா வேலை செஞ்சிருக்க. இப்ப நான் இதோட எதிர் மிஷனை வச்சு இவங்க அத்தனை பேரையும் அவங்க இடத்துக்கே திருப்பி அனுப்பிடுறேன். ரொம்ப நன்றி பசங்களா, நன்றி. சரி, இந்த மஷின் தவறானவங்க கைக்கு எப்படி போச்சு? அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட 2-3 தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். சரி, உங்க ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாம்? கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்து தான் போய் ஆகணும். அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடான்னு சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு. அட, இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே. யார் எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வர்றதுக்கு முன்னாடி டோலு போலுவோட கையில இந்த பெட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் நம்ம எல்லாரோடைய பங்கையும் சாப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா? இவங்க 2 பேரையும் இப்பவே. இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சு தான் போயிருக்காங்க. அதோ அங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல. சுசுகே,
நான் யோசித்தேன் மாஷுகா. நானி சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம் சாம் இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா? சொல்லு. இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க. என் கை வண்ணத்தை பாருங்க. சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும். இது மொத்தமும் எனக்கே.